குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், காலை வணக்கம். இன்னைக்கு நான் எக்ஸசைஸ் முட்டியை பலப்படுத்தக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் மட்டும் சொல்றேன். இப்போ நான் சில பேரை பார்த்தேன், ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷன்ல சில பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாயிட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் சொல்றேன், இப்போ நேரமே கிடைக்கல எக்ஸசைஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது நேரம் இப்போ இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து எப்போன்னா கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்றதுக்கு பயிற்சி பண்றதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி அதுக்கு பயிற்சிக்கு செலவு பண்றதுக்கு தான் அந்த நேரத்தை செலவிடுறது தான் நல்ல வழி. உங்களுக்கு அன்னைக்கு பண்ண முடியல, இல்ல ஒரு ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க, இல்ல உங்க வேலையில ரொம்ப டைட்டா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு எக்ஸசைஸ் முட்டிக்கு பாதுகாத்துக்கிறதுக்கு, முட்டியை ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். இது நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ஃபுல் பயிற்சி தான் முதல்ல முக்கியம். சப்போஸ் அன்னைக்கு பண்ண முடியல, இந்த நேரம் இல்லை அப்படின்னும் போது இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். ரெண்டாவது, இப்போ நீங்க பயிற்சி பண்றவங்களா இருந்தா கூட, பயிற்சி பண்ணியிருந்தா கூட கேஷுவலா நீங்க எங்கேயாவது உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நீ ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணியிருந்தா இன்னும் நல்ல பலன் கொடுக்கும். சரி, இதுல என்னென்ன பலன் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு எக்ஸசைஸ் என்னன்னா முட்டியை பாதுகாக்கும். முட்டி தேய்மானம் அடையாம தேய்மானத்தை வந்து தள்ளி போடும். தேய்மானத்தை வந்து நான் ஒரு போஸ்ட் கூட கேட்டிருந்தேன், எல்லாருக்கும் தேய்மானம் வருமான்ட்டு. எல்லாருக்குமே ஒரு ஒரு கட்டத்துல தேய்மானம்ன்றது வரும் தான். அந்த தேய்மானத்தினால பாதிப்பு பிரச்சனை எத்தனை பேருக்கு வரும்ன்றது தான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த தேய்மானத்தினால வர பாதிப்பு வர்றது தள்ளி போகும். இன்னும் சொல்ல போனா தேய்மானத்தினுடைய அளவும் இப்போ ஒரு 2 வருஷத்துல இவ்வளவு அளவுக்கு தேய்மானம் வந்திருக்கலாம். இப்போ எக்ஸ்ரே நம்ம எடுத்து பார்க்கறோம். ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு 50% தேய்மானம் இருக்குதுன்னா இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 5% 10% எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஒரு 60% தேய்மானம் இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ரஸை வந்து தடுக்கலாம். சரிங்களா? இது மூலியமா. சரி, நம்ம எக்ஸசைஸ் பார்ட்டுக்கு வருவோம். இந்த எக்ஸசைஸ் நல்லா ரிலாக்ஸ்டா பண்ணலாம். நீங்க ஆஃபீஸ்ல உட்காந்து பண்ணலாம், கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை பார்க்கும்போது பண்ணலாம். இப்போ அடுப்பாங்கல்ல இருக்கிறீங்களா, கிச்சன்ல இருக்கீங்களா, உட்காந்துட்டு டேபிள் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த சமயத்துல நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட வகையில ரிலாக்ஸ்டா பண்ணணும். ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இது பண்ணணும்னு பண்ண தேவையில்ல. ரிலாக்ஸா தான் பண்ணணும். இன்னொன்னு, உங்க உடம்பு எப்போதுமே நான் அடிக்கடி சொல்வேன், யுவர் பாடி ஆல்வேஸ் டெல்ஸ் யூ சம்திங், இட் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட். உங்க உடம்பு சொல்றதை லிசன் பண்ணணும். சப்போஸ் உங்களால முடியல, கஷ்டமா இருக்குது அப்படின்னா ஸ்டாப் பண்ணுங்க. சரி, இந்த எக்ஸசைஸ் வருவோம். இந்த எக்ஸசைஸ் பேர் வந்து குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ். கியூ அது வந்து குவாட்ரிசெப்ஸ்ன்ற பேர் காம்ப்ளிகேட்டட் இருந்துச்சுன்னா குவீன் சொல்றோம்ல, கியூ எக்ஸசைஸ் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்மளுடைய சேனல்ல கியூ எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் இனிமேட் இதை. இப்போ இந்த கியூ எக்ஸசைஸ்ன்றது கியூ மசில்ஸ் முதல்ல தெரிஞ்சுங்க. கியூ மசில்ஸ்னா குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸ். முட்டினுடைய காலினுடைய முன்பகுதியில வர மசில்ஸ் பேர் தான் குவாட்ரிசெப்ஸ். குவாட்ரிசெப்ஸ்ன்றது 4 மசில் சேர்ந்து வர்றதுக்கு பேர் தான், அது பேர் குவாட்ரிசெப்ஸ். குவாட்ரின்றது ஒரு லத்தீன் மொழி இல்ல ஒரு கிரீக்க மொழியில இருந்து வந்தது அது வார்த்தை. குவாட்ரினா 4 மசில்ஸை சேர்ந்து வந்ததுதான் அது குவாட்ரிசெப்ஸ். ஸோ இந்த குவாட்ரிசெப்ஸை பலப்படுத்துறது மூலியமா இந்த நீ ஜாயிண்ட் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இதுதான் பிரின்சிபல் இந்த எக்ஸசைசஸ்ல. இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்றதுன்னா, நீங்க நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான சேர்ல உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு இப்ப நல்லா பாருங்க, ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கங்க. நார்மலா இல்ல கூணு ஊந்துன்னு இப்படி பண்ணக்கூடாது, இப்படி ஊந்துன்னு இப்படி பண்றது பண்ணக்கூடாது, இல்ல இப்படி சாஞ்சிக்கிட்டு இப்படி பண்றது பண்ணக்கூடாது. ஸோ ஸ்பைன் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரைட்டாகவும் நல்லா ரிலாக்ஸ்டா வச்சுக்கணும். தென் இந்த கால் வந்து தூக்கணும் மேல, நல்லா பொறுமையா தூக்குங்க. சில பேர் இப்படிதான் நிறுத்த முடியுது, இந்த அளவுக்கு தான் நிறுத்த முடியும்னா பரவாயில்ல, பண்ணும்போது தூக்குறது தான் முக்கியம். நீங்க ஓவரா ஸ்ட்ரெஸ் பண்ணி மேலதான் தூக்கின்னு வரணும் அப்படின்றத எய்ம் பண்ணாதீங்க. முதல்ல உங்களால என்ன லிமிட் முடியுதோ அதை பண்ணுங்க. அப்படியே தூக்கிட்டு இந்த காலை ரிலாக்ஸ்டா வச்சுட்டு ஹோல்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க, கழுத்தெல்லாம் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு ஹோல்ட் பண்ணுங்க. 10 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 செகண்ட். அந்த 10 செகண்டும் இல்ல ஒரு 4 செகண்ட் தான் பண்ண முடியுது, வலி வருது அதனால விட்டுலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த 4 செகண்டோட நிறுத்திங்க. அப்புறம் அதே மாதிரி ஆப்போசிட் கால்லையும் பண்ணணும். இதே மாதிரி மேல தூக்கிட்டு ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு கழுத்து நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு தூக்கிட்டு அதே மாதிரி ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரொம்ப இவ்வளவு மேல தூக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் எய்ம் பண்ணாதீங்க. எந்த ஸ்டேஜ்ல வருது உங்களுக்கு ரிலாக்ஸ்டா பண்ண முடியுதோ அதை பண்ணுங்க. டெஃபினட்டா இது நீங்க கேஷுவலா பண்றது சொல்றேன். கேஷுவலா நீங்க அப்படியே பொறுமையா எப்படி நீங்க பண்ணும்போது பண்ணலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் என்னோட கிளினிக்ல பேஷண்ட்ஸ் வந்து போற டைம்ல, மற்ற டைம்ல நடுவில் இருக்கிற டைம்ல உட்காந்துட்டு இருக்கிறேன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பேன். இது மூலியமா நம்ம குவாட்ரிசெப்ஸ் பலப்படுத்துறது மூலியமா இந்த தேய்மானத்தை தவிர்க்கலாம். எப்ப பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ முட்டியில வலி இருக்குது,
உங்க முட்டி வலி அதிகமா இருக்குது, பிரச்சனை இருக்குது ஏற்கனவே அப்படின்னா அந்த சமயத்துல போயிட்டு மீறி மீறி பண்ணின்னு போக கூடாது. வலியை மீறி மீறி அடுத்தடுத்து பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் ஒரே ப்ரிகாஷன்ஸ். ஜென்ரலா இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முட்டி வலியில ஜுரம் அடிக்குது, உடம்பு டயர்டா இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம். பட் பொதுவா இது வந்து ஒரு ரிலாக்ஸ்டா பண்ணக்கூடிய எக்ஸசைஸ், பெரும்பாலும் ப்ராப்ளம் இருக்கிறது இல்லை. ஸோ இந்த எக்ஸசைசஸ் எந்த வயசுலயும் பண்ணலாம். முக்கியமா 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இதை பண்ணீங்கன்னா உங்க முட்டி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த வயசும் பண்ணலாம், ஆனா எந்த வயசுமே இதை பண்ணலாம். நான் சொன்னது ரெண்டு ஃபேக்டர் சொன்னேன். வலியை மீறி மீறி பண்ணக்கூடாது, இல்ல நம்மளுடைய டயர்டை மீறி நம்ம பாடியை லிசன் பண்ணாம பாடி சொல்லுது இன்னைக்கு வேணாம் அப்படின்னு எனக்கு சொல்லுதுன்னா ரிலாக்ஸ்டா எடுத்துங்க. ஓகேங்களா? இந்த ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் இட்ஸ் லைக் ஷார்ட் கட், ஒரு கோனார் கைடு மாதிரி, இல்ல ஒரு 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 கைடு மாதிரி. இது யூஸ்வலா நான் பேச்சு சொல்றதுல எனக்கு சொன்னா உடனே பிடிச்சிப்பாங்க. இது வந்து எப்போன்னா நான் சொன்ன மாதிரி பயிற்சி பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியல, இந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணி பண்ணலாம். ரெண்டாவது ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கும்போது எப்போ நம்ம பண்ண முட்டிய பாதுகாப்புனுடைய ஒரு ஐடியா இருந்ததுன்னா அப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தலாம், சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. தென் கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஃபர்தரா வீடியோஸ் இந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும், இல்ல இது சந்தேகம் இருக்குது ஹெல்த் ரிலேட்டடா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ்ல நீங்க எழுதுங்க. அந்த கொஸ்டின்ஸும் எடுப்போம். நேற்று போல் போட்டிருந்தேன், போலுக்கு பதில் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு நான் இந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, தேய்மானன்றது எல்லாருக்குமே வரும். நம்ம மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே முடி நரைக்கிற மாதிரி, வயசாகிற மாதிரி தேய்மானன்றது பார்ட் ஆஃப் லைஃப். தேய்மானத்தினால வர பாதிப்பு இல்ல பிரச்சனையை தான் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். இது ஓவரால் கருத்து இதுதான். ஓகேங்களா? ஓகேங்க, குட் பை. நாளைக்கு பார்ப்போம்.